ஜென்சி 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் தான் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் ஏன்னா ஒரு காலத்துக்குன்னு ஒரு மியூசிக் இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதை நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப எலக்ட்ரானிக்ஸு எல்லாம் தான் அவங்க மேனுவலாகவும் லைக் மியூசிக் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு பண்ணும் போது இன்னும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அது போயிட்டு ஏஐ வேலை போயிடுச்சுன்றாங்க. இப்போ இசைத்துறையில் இந்த கம்ப்யூட்டராக இருக்கட்டும், டெக்னாலஜி வர நிறைய பேருக்கு வேலை போதா? உங்களோட ட்ரூப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி நல்லா போயின்னு இருக்கு ஆக்சுவலாக. ஒரு பயம் வந்திருக்கு எல்லாருக்குமே. சார், இப்போ இந்த பாடல்களில் கடந்து அடுத்து உங்களுடைய பயணங்களை பற்றி சில வார்த்தைகள் கேட்கலான்ட்டு, குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ஜென்சின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு இன்னைக்கு பாடல்களுடைய அந்த கேட்குற தன்மையா இருக்கட்டும், அதை ரசிக்கிற விதங்களா இருக்கட்டும், பல மாற்றங்கள் இருக்கு. நீங்க திரைத்துறையில பல ஆண்டுகளா இசை அமைச்சிட்டு வரீங்க, தேசிய விருதெல்லாம் பெற்றிருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரி உங்களோட இசையில நீங்க என்னென்ன மேம்பட்டு அல்லது மாற்றங்கள் எதனா செஞ்சிருக்கீங்க? ஜென்சி 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் தான் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் ஒன்று தான். அந்த ஜென்ரேஷன் கேப்பு தான், அவ்வளோதான் ஆக்சுவலாக. எல்லாரும் நல்லா பண்ணுறாங்க ஆக்சுவலாக. உண்மையாக சொல்லப்போனால் நாங்கள் தான் அவங்ககிட்ட கற்றுக்கணும். ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு காலத்துக்குன்னு ஒரு மியூசிக் இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதை நல்லா பண்ணுறாங்க. சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இல்லை, பட் என்ன சொல்கிறதுன்னா அவங்ககிட்ட ஒன்றே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப எலக்ட்ரானிக்ஸு எல்லாம் தான் அவங்க மேனுவலாகவும் லைக் மியூசிக் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு பண்ணும் போது இன்னும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அதுதான் நான் சொல்லுவேனே தவிர மற்றபடிலாம் அவங்க சொல்கிற அளவுக்கு என்ன சொல்கிறது பெஸ்ட்டாக போயின்னு இருக்காங்க. வேறு லெவலில் பண்ணுறாங்க பசங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. பட் அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன அவங்க பார்ப்பாங்க, அந்த மியூசிக் டேரக்டர் பார்த்துட்டு, தலை உங்களை பார்த்து தான் தலை ஃபோக்கெலாம் நாங்கள் பண்ணுறோம் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில். ஸோ வருங்கால ஜென்ரேஷன் சூப்பராக பண்ணுறாங்க ப்ரோ. ஒரு காலத்துல இசையமைக்கக்கூடிய அந்த ஆர்கெஸ்ட்ரான்றது 60 பேர் இருந்தாங்க, 100 பேர் இருந்தாங்க, 80 பேர் இருந்தாங்கன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அப்படியே குறுகிக்கிட்டே வருது. நீங்க உங்களுடைய இசையமைக்கக்கூடிய வேலைகளை எவ்வளவு பேர் பயன்படுத்துறீங்க? எல்லாருக்கும் இந்த நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிட்டு இருக்கு, ஏஐ வேலை போயிடுச்சுன்றாங்க. இப்போ இசைத்துறையில இந்த கம்ப்யூட்டரா இருக்கட்டும், டெக்னாலஜி வர நிறைய பேருக்கு வேலை போதா? உங்களோட ட்ரூப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி? இல்லை, நீங்கள் அது பார்த்தீங்க ஏஐ வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுதா, இல்லை அதை வச்சு நம்ம இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாமான்னு தான் யோசனை பண்ணோம். அதனால் லைக் ஏஐ வந்தனால பார்த்தீங்கன்னா இன்னும் பயம் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம், நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ணுறோமோ அதுதான் இப்போ நல்லா போயின்னு இருக்கு ஆக்சுவலாக. ஒரு பயம் வந்திருக்கு எல்லாருக்குமே. பட் அதான் சொல்கிறேன்னே, அது இப்போது கூட்டுறவு சாங்கினும் போது ஏஐல பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது கிராமத்து மனம் வீசணும் ஆக்சுவலாக. அதோட வரிக்கு நம்ம கரெக்டாக கம்போஸ் பண்ணோம். ஸோ அது மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ கூட்டுறவு சாங் மட்டும் இல்லை, தமிழ் படத்துக்கும் சரி அந்த உணர்வு வேணும் ஆக்சுவலாக. அந்த உணர்வு வேணும். அந்த உணர்வு ஏஐ தரும். மற்ற ஒரு பப் சாங்காக இருக்கட்டும், பப்பில் பாடுற மாதிரி அதுனா கூட ஓகே. அந்த உணர்வான சாங் தமிழ் சினிமாவில் அழியாத சொத்து. ஸோ அந்த மாதிரி பாட்டு இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஒரு கம்போசர்ஸ்க்கு பேர் நல்லபடியாக இருக்கும் ஆக்சுவலாக.